புடவை எனக்கு எடுத்து தர்றதோ இல்லை இது மாதிரி ட்ரெஸ் எடுத்து தர்றதோ எங்கள் அப்பா வேலை. கண்டிப்பா. சரியா? நீ ஆட்சி வந்தீங்கன்னா உன்னோட வேலை என்ன? மக்களை பார்த்துக்கிறது. அதை விட்டுட்டு புடவை வாங்கி தர்றதோ இது உன் வேலையா? இல்லைல்ல, அது எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. அவருக்கு நீ வேலையை கொடுக்குற வேலையோ இல்லை என் தம்பிக்கு வேலை எப்படி கிடைக்குமோ அதற்கு ஒரு கல்வியவோ தான் நீ கொடுக்கணுமே தவிர புடவை வாங்கி தர்றது, ட்ரெஸ் வாங்கி தர்றது, சீரை செய்கிறது அதை என் தாய்மாமன் செஞ்சுப்பான். அவர் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஏதோ பெரிய மாற்றம் கொண்டு வர போகிறாரு போல இருக்கு. பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் தருவேன், புடவை தருவேன் அப்படின்னதுக்கப்புறமே புரிஞ்சு போச்சு. திராவிடம் அப்படியே அவர் ஸ்டாலின் அங்கே இருக்கிறாரு, இங்கே விஜய் இருக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ பெரியார் அப்படி இப்படிங்கிறாங்க. பெரியார் மட்டும்தான் நல்லது செஞ்சாரா? இல்லை, நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அது என்ன பெரியார் பெரியார் பெரியார்? அதான் இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா அதுக்கு பெரியார் தான் காரணமாங்க்கா. ஏதாவது புக்கு கிழிஞ்சி தொங்குதா அதற்கு காரணம் பெரியார். புதுசாக புக்கு அச்சடிக்கிறாங்களா அதுக்கு காரணம் பெரியார். பெரியார்லாம் நீ உசுரோட இருந்திருக்க மாட்டே அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் யாருமே உசுரோட இல்லையா? கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், சமமான கல்வி, சமமான மருத்துவம், இந்த மாதிரி வேற அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா கார் வரும் அப்படிங்கிறாங்க சில பேர். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 2000 ரூபா தருவேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 2500 ரூபா தருவேன், நான் 3000 ரூபா தருவேன். நம்ம மேல பந்தயம் கட்டுறாங்க இவங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எங்க ஆள் காசுலாம் நான் உனக்கு தரமாட்டேன், காசு சம்பாதிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் முன்னேற்றுவேன். ஓட்டு போடுறதா இருந்தா போட, இல்லை அந்த 2500 ரூபா 2 நாள் தேவை 2500 ரூபாயா அதை தரவங்கிட்டே நீ ஓட்டு போட்டு போ அப்படிங்கிறாரு. மேலே புரிஞ்சு எங்கள் பெருப்பாவுக்கு ஓட்டு போட்டினா நாடு நல்லா இருக்கும். இல்லைனா 6 அடி குழியை தோண்டி நீ ஏன் படுத்துக்க. Download ShareChat.